வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மூணு பேரும்? 3 பேரும் நல்லா இருக்கும். சிறப்பா இருக்கும். ஆமா, ஓகே சார். இப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, சிறப்பா இருக்கும்னாரு. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னாங்க. நம்மளோட வேலை என்ன? யார்கிட்ட எது கேட்க கூடாதோ எது பண்ணக்கூடாதோ அதை தானே பண்ணுவோம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஏதாவது வணக்கம் சொல்லிடுங்களேன். என்ன டிவி பேர் சொல்லு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சாமானியன் டீம்ல 3 பேர் உட்காந்துருக்காங்க. கேமராமேன் உட்காந்துருக்காரு. தனியா கொடுத்துக்கோ, உங்களை உட்கார வச்சுட்டு எங்களை தூக்கி வெளியே போட்டு அப்புறம் கொடுப்பீங்களா? அப்படி இல்ல சார், உங்களுக்கு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு இல்ல என்னன்னா இந்த பரவாயில்ல, ஜெம் நாங்க டிவி வெயிட் பண்றோம், நீங்க கொடுங்க. இல்ல, இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ஜெம் டிவி நேயர்கள்கிட்ட பேசி ஆகணும்ல. எனக்கு க்ளோஸ் கூட வைக்கலாம். சரி பரவாயில்ல, அப்பா கேமரா திருப்பு பாருங்க. நாங்க சொல்லிடுறோம். ஓகே. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வந்து சாமானியன் ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். இங்கே உட்காந்துருக்குது யாரும் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சார் அருள் சார் உட்காந்துருக்காரு. அப்புறம் அந்த படத்தில் நடித்த ஷியாம் சார் இருக்காரு. அப்புறம் முல்லை இருக்காங்க. இங்கே ஆங்கர் இருக்காங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஸ்ரீஜா இருக்காங்க. ஸ்ரீஜா கையில் ஒரு கூஜா இருக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்க்கலாம் வாங்க. எத்தனை வருஷமா நீங்கள் ஆங்கர் பண்ணுறீங்கம்மா? அப்படியே சம்பளத்தை கொடுக்கணுங்களா? சாமானியன் படத்துக்கு இப்போ பேசுங்க. சம்பளம் தராங்களா? அதெல்லாம் கரெக்ட்டா கொடுப்பாங்க சார். சரி சரி. சம்பளம் தரவங்க இல்ல, முழுவதும் சாப்பாடு போட்டுறாங்க. இதை தாண்டி நமக்கு என்ன தேவை? வேற என்ன, மனுஷன் வாழதே சாப்பாட்டு தானம்மா. சார், எல்லாம் இந்த வருஷம் நைட்டுக்காக தானே. ஆமா, நீ ஒரிஜான்னு சொல்லாதம்மா, தயவுசெய்து சொல்ல. தப்பா நினைக்காதீங்க, யாராவது தப்பா நினைக்காதீங்க. ஒரு அரஜான் கால்ஜான்னு சொல்லிக்கம்மா. என்ன ஸ்ரீஜா? இன்னும் இன்டர்வியூக்குள்ளவே போல, அதுக்குள்ள இப்படி போட்டு கலாச்சி எடுக்கிறீங்க. ஓகே சார், எப்படி இருந்தது படம்? ஷூட்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? இங்கேயும் இவ்வளவு ஃபன் பண்றீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கேமராமேன் சார் எதை கேக்குற நீங்க? அவருக்கு கேட்கவே இல்லை. இல்ல நீங்க கேளுங்கம்மா. இப்ப கேட்கலாம். அவரு வாங்க. இவரு தான் எங்களோட கேமராமேன். இவர்கிட்ட நீங்க क्वेश्चन கேட்கலாம். சார், ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க? எத்தனை பேரை நீங்க அழகா காட்டுறீங்க. நீங்க தான் எல்லா கேமராமேன்ஸையும் நீங்க தானே முன்னிறுத்தி பேசணும். ஏன் பேச மாட்டீங்க? ஓகே, அது வந்து பியாண்ட் தி ஸ்கிரீன் மாதிரி ஆகிடுச்சுல்ல. இவங்கெல்லாம் பேசல, நாங்களாம் அடிக்க முடிக்க வேண்டியது. ஓகே, இவங்களை பேச வைக்கிறது நாங்க ரசிக்க வேண்டியது அவ்வளவுதான். இல்ல இப்போ நீங்க பேசுறது நாங்க ரசிக்கணும்ல. இத்தனை பேரை ரசிக்க வைக்கிறீங்க. அது கன்ஃபார்ம் தான். அவங்க பேசிட்டோம், அண்ணன் பேசுவாரு. என்னன்னாங்க, சீன்ல பொறுத்த வரைக்கும், ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து டெரரு. இங்கே ஜாலியாக பேசுவார். ஆனால் அங்கே எல்லார்ட்டையும் திட்டு வாங்கி வேலைலாம் கரெக்டாக அவருக்கு வந்து லைட்டிங் முத கொண்டு அந்த சொல்ல மாட்டீங்களா? நான் வேற அவருக்கு தெரியும். பயங்கர வேலை நடக்குது. இப்போ ஜாலியாக பேசுறாரு. ஆமா, அங்கெல்லாம் வந்து அவருக்கு முழு கவனமும் அந்த ஒரு ஃப்ரேம் உள்ள போயிட்டாருன்னா, அந்த கண்ணில் உள்ள பார்த்தாருன்னா, சின்ன பேப்பர் எங்கேயாவது மூலையில் இருந்தால் கூட திட்டு வாங்குறது எல்லாம் திட்டு வாங்குவோம். அது போல ஒரு நல்ல ஒரு, அப்போது சரியான ஒரு வித்தக்காரர் தான் இவர். என்ன, அவர் டெக்னீஷியனாக இருக்கும்போது நம்ம அவர் படத்தில் நடிச்சது சந்தோஷமா. அவர் கேமரா பண்ணும்போது நம்மளாம் அசிங்கமாக இருந்தால் கூட, மேக்கப்லாம் கம்மியாக இருந்தால் கூட, இவர் வேறு மாதிரி ஃபில்டர் போட்டு அழகு பண்ணி காமிக்கிறதுல ஒரு மிக சிறந்த. எல்லாரையுமே வந்து நீங்க அழகா காட்டுறீங்க, அதுக்காகவே ஒரு பெரிய நன்றி. அவங்களும் அழகா இருக்காங்க, அழகா காட்டுறீங்க. நீங்க கேமரா நல்லா யோசிச்சு பாருங்க, பாவம். அவங்க அழகாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள நம்ம எங்க காமிக்க போறோம்? ஓ உங்கள், ஆமா, அந்த கேமராமேன்ஸ் அழகா காட்டு. அழகா காட்டணுமாப்பா அவங்கள? இந்த இருக்கிறத காட்ட முடியும்ன்றாங்க. அது சொல்லுவாங்க, நீங்களும் என்ன அதை வேற சொல்றீங்க. சிறப்பு. ஆமா. ஓகே சார், ராமராஜன் சார் கூட நடிச்சது எப்படி இருந்தது? 14 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாரு. மிக சிறப்பான படம், மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக இருக்க போகுது. அவ்வளோ ஒரு இது. சாமானியன் படம் சாதாரணமான படம் இல்லை, சாதனை படக்க வர ஒரு சிறப்பான படம் தான் சொல்லணும். எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு சம்பவத்தை அழகாக வந்திருக்கு. அவர் கூட நடித்தது நமக்கு பெருமை. ராமராஜ் சார் கூட நடித்தது இந்த படத்துக்கு கூடுதல் பலம். இளையராஜா சார் கூடுதல் பலம். அந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது பெருமை. அவர் அண்ணன் ஏதாவது பேசிட்டு அப்புறம் அதை விட்டீங்க. சரித்திர படம் அதையும் சொல்றீங்க. சரித்திர படம், சாமானியன் படம். ஆமா ஆமா இருக்கும் போல. என்னங்க, நான் மறந்தா கூட சாவுக்கு சாப்பிட சொல்றாப்புல. சாமானியன் படம் சாதாரண படம் இல்ல, சரித்திர படம். ஓகேண்ணா, இப்போ வந்துட்டு நிறைய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படம் பண்றாங்க, நல்ல ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் காணா போயிடுறாங்க. ஆனா சார் வந்து ஒரு 14 வருஷம் கேப் அப்படின்னாலும் இப்போ இருக்க 2K கிட்ஸுமே அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாமானியனுக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது பசு மரத்துல அடிச்ச ஆணி போலதாங்க. ஏன்னா அவர் படம் பண்ண ஒவ்வொரு படமும் இன்னைக்கும் எல்லார் மனசுல இருக்கு. இன்னைக்கும் சின்ன பசங்க கூட அவர் பாட்டை பாக்குறாங்க. நீங்கள் வெளியே வந்து வேறு பாட்டு பார்க்குறாங்கன்னா கூட இன்றைக்கும் அவர் பாட்டை ரசிக்கிறாங்க, இசையை கேட்குறாங்க. அவ்வளோ படமும் நல்ல படம். அம்மாவுக்கு உயர்த்தி பேசியிருப்பார், பெண்களை இது பண்ணாமல் பேசியிருப்பார், சிகரெட் பிடிச்சிக்க மாட்டார் ராமராஜ் சார் இது வரைக்கும். ஸோ அவர் வந்து ஒரு தனி ரெக்கார்டுங்க அவர். அதனால் இன்றைக்கும் வந்து ராமராஜ் சார் படம் வெயிட்டிங். நீங்கள் சென்னையை தாண்டி வெளியே போய் பாருங்களேன், ராமராஜ் சார் படத்துக்காக இன்றைக்கும் கொடி கட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எங்கள் படத்தில் வேற ஒரு சீன் இருக்கும், ஒரு சிகரெட் வாங்குற மாதிரி இருக்கும். அது சார் சொல்கிறாங்க எல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. இயற்கையிலேயே
அருள் எங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் டைரக்டரே கூப்பிட்டு வேணாம் அது அப்படி திங்குவாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு நன்மை. ஆமா அதுதான் வேணுன்றாரு அவரு. பல பேர் கதைக்காக ஓகே பண்ணிட்டு நம்ம கீழே காஷன்ஸ் போட்டு அது போடுவாங்க. ஆனா எங்க படத்துல இல்லவே கிடையாது. ஒத்துக்கவே மாட்டார் அவர். எங்க படத்துல கிளியர் வெர்ஷன் தான். மது புகை எதுவுமே கிடையாது இல்ல. சரி ஓகே சார், இப்போ படம் நம்ம ராமராஜன் சார் கூட பண்ண போறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். ஆஹா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்திருக்கும், ரியாலிட்டியில இன்னும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருந்திருக்கும்ல. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. அண்ணா சொன்னதான் நல்லா இருக்கும். இல்லை அப்படி இல்லை. இப்போ என்ன சார் எக்ஸ்பெக்டேஷனு, எதிர்பார்ப்பு இந்த படத்தில் ராமராஜ் சார் படத்தில் நடிக்க போகிறோம் எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா பரவாயில்ல இந்த படத்தில் போய் பயங்கரமாக ஒரு காமெடி ட்ராக் கிடச்சிரும். ஏன்னா அவர் படத்தில் எப்பவுமே காமெடி ட்ராக்லாம் சரி காமெடி ட்ராக்ல கொடி கட்டி பறந்துட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம அப்படின்னு நினச்சிட்டு எதிர்பார்ப்பாக போவோம். அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னீங்க, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று. அங்கே போன கேரக்டர் என்னன்னா நீ காமெடிலாம் பண்ணக்கூடாது, சீரியஸான ரோலை தான் பண்ணணும். இதில் எங்கேயாவது காமெடி வந்தால் லைட்டாக போட்டுக்குங்க அப்படின்னு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தனால அங்கங்கே லைட்டாக இருக்கும். இது சீரியஸான ரோல். அப்படி எனக்கு எதிர்பார்ப்பு வேறு, காமெடியில் ட்ராவல் பண்ணுவோன்ற நினைப்பு இருந்ததில் அதை உடச்சி இது வேறு மாதிரி நான் ட்ராவல் பண்ணிடுவோம். இந்த படத்துக்கு அப்புறம் நம்மளே கூட வேறு மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதான் ரியாலிட்டியாக நடந்தது எனக்கு. பேமெண்ட் வருமானு நினச்சாரு, வந்துருச்சு. இல்ல அது சொல்லுவாரு. ஓ அப்ப அதுதான் நிஜம் நினைச்சேன். நீ வேற இல்லைம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டேரக்டர் திரு ராகேஷ் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. ஸோ எல்லா இடத்துலையும் நான் அதை சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா வந்து வாய்ப்புக்காக எங்கிட்டு இத்தனை வருஷமாக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பார்த்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி இவனுக்கு நம்ம வாய்ப்பு தரணும்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தவர் அவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ராமராஜன் சார்லாம் வந்து படம் அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும்போது நான் பிறக்க கூட கிடையாது. 91 தான் பானது. ஸோ அப்பா அம்மா எல்லாருமே வந்து ராமராஜன் சாரோட ஃபேன். இப்போ நீங்களும் 91 தானா? இல்ல இல்ல அண்ணன் வந்து இல்ல நீங்க எங்க அக்கா பையன் 91, அதுக்காக கேட்டேன். நான் 87. அப்படியா? இல்ல வாங்க நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி வாய்ப்பு கிடைச்சது என்னோட பங்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, இப்போ நீங்க சொன்னீங்க நான் காமெடியனா என்ன வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ஆனால் வந்து டிஃப்ரெண்டாக கண்டிப்பா போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ ராமராஜன் சாரையுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல் கிராமத்து ரோல்ல பார்த்துருக்கோம். ஆமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா டேரக்டர் அப்போ செம்மையா வேலை வாங்கியிருப்பாரு. கண்டிப்பா வரதை விட்டுட்டு இன்னொன்று பண்ணும்போது இன்னும் வேலை வாங்கியிருப்பாரு. டேரக்டரை பற்றி சொல்லுங்க. டைரக்டர் சார் தான். அதுதான் ராகேஷ் சாரை பற்றி சொல்லணும்னா அவரை பற்றி பர்சனலாக சொல்லணும்னு வச்சுங்களேன், அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள் அவர். எப்படின்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னை சந்திக்கும் ஒரு ஈவெண்ட்டில் சந்திக்கும் போது சொன்னார், முல்லை சார் நான் படம் பண்ண போகிறேன், அடுத்து படம் பண்ணுவேன், பண்ணால் அதில் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. என்ன சார் காத்துக்கிட்டு கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு ஒரு வாக்கை கொடுத்துட்டு போயிட்டார். 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கூட தெரியாது, அந்த ஈவெண்ட் ஏதோ ஒரு சந்திச்சு அப்போது ஒரு சிக்கல் ஈவெண்ட்டில் அது ஏதோ தெரியாத மாதிரி நம்ம ஏதோ சரி பண்ணிட்டோம். அதனால் ஒரு வாக்கு கொடு. ஆனால் அதை சொன்ன மனுஷன் கரெக்டாக படம் பண்ணும்போது கூப்பிட்டு ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. அதே போல் சொன்னார், இந்த பண்ணுங்க முன்ன பின்ன எதுவும் இருந்தாலும் ஒத்துக்குங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால் அவருக்காக பண்ணோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா வேலை வாங்குறதுல சிறப்பான ஒரு ஆள். என்ன நம்ம எவ்வளோ எந்த இடத்துல காமெடியாக பண்ணாலும் இந்த கேரக்டர் இதுதான் வேணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆள். இன்னொன்று KS ரவிக்குமார் சாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வேற எந்த அளவுக்கு தெரியும் சொல்லுவாங்க? இல்லை அவர் டைரக்ஷன் பண்ணார்னா அவர் வந்து டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவரெல்லாம் ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லுவாங்கன்னு. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 30-40 நாள் படம் பண்ணிடுறேன், இந்த படத்தை பண்ணிடுறேன்ட்டு அவர் பேசி ஒரு பட்ஜெட் பேச வரல. ஆனால் KS ரவிக்குமார் சார் படம் பண்ணும்போது 30 நாளே முடிச்சுட்டு 10 நாள் பட்ஜெட் திருப்பி கொடுத்துருவாராம். அப்பேற்பட்ட டைரக்டர் KS ரவிக்குமார் சார். அதுக்கு அடுத்தபடியாக இவர் தான். இவர் அது போல் சொன்ன நாளுக்குள்ளே முடிச்சு மீதி நாளே மிச்சம் பண்ணி கொடுக்குற ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு. நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கரெக்டு தானே? சரி வணக்கம். இங்கே கேமராமேன் இருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஷியாம் இருக்காப்புல, ஆல்ரவுண்டர் முல்லை அண்ணன் இருக்காரு. ஸோ படம் வந்து இது வந்து சாமானியன் வந்து மக்கள் நாயகன் நடிச்சிருக்க படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார் நடிச்சிருக்காங்க. ஸோ அதை இயக்கக்கூடிய ஒரு பெரிய பிராப்தம் பாக்கியம் கிடச்சிருக்கு. இசைஞானி ஐயாவோட இசை. 2 பேர் 23 வருஷத்துக்கு அப்புறம் சேர்றாங்க. அந்த படத்தை அருளண்ண கேமரா பண்ணணும்னு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பிராப்தம் தான். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, எடிட்டர் ராம் கோபி,
என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். படத்தில் வந்து ஒரு 35 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்க. இப்போ ஷியாம், முல்லை சார் மாதிரி இவங்க கூட கோதண்டம், அருணாயினி சார் இருக்காங்க. மெயின் லீடில் வந்து ராமராஜன் சார், ராதா ரவி சார், MS பாஸ்கர் சார், KS ரவிக்குமார் சார், சிட்டிசன் டேரக்டர் சரவணன் சுப்பையா, குட்டிப்புலி சரவண சக்தி, மைம் கோபி, போஸ் வெங்கட், முல்லை கோதண்டம், இவங்க ஒரு லிஸ்ட்டு. அதே மாதிரி அந்த பக்கம் தீபாக்கா இருக்காங்க, அபர்ணதி, சுமிருதி வெங்கட், நக்ஸா சிவா இருக்காங்க. 2 பேரும் அவங்க பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 35 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. சும்மா வந்தோம் போனோம்னு இல்லாமல் அவங்க வர்ற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு சின்ன கோல், அது எதுக்காக படைக்கப்பட்டது, அது கேரக்டர் கரெக்டாக ரீச் ஆனிச்சா, படம் என்ன சொல்ல வருது, அந்த நோக்கம் நிறைவேறுச்சான்னு சொல்லி அதுக்கான அழுத்தம் எல்லா கதாபாத்திரங்களுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு யதார்த்தமான மனிதர். அவர் அழுதா நம்ம அழுகுறோம். அவர் இயற்கையாக பேசுகிறாரு, இயல்பாக பேசுகிறாரு. அந்த ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனே கிடையாது. அப்படி ஒரு யதார்த்தமாக ஒரு சாமானியனா இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் உயிர் கொடுத்துருக்கதே மக்கள் நாங்கள் ஐயா தான். அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தாங்கி பிடிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு வந்து என்னோட தயாரிப்பாளர் மதியழகன் சாருக்கும், கோ ப்ரொடியூசர் பாலா சதீஷ்க்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க எல்லாமே அவங்கவுங்க ஜாப்பை வந்து சிறப்பாக பண்ணாங்க. எனக்கு குறிப்பாக அருளண்ணனை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து ஷெடியூல் படி 7 டேஸ் முன்னாடியே இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு வந்து ஒரு கேமராமேனுடைய சப்போர்ட் தான் தேவை ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டருக்கு. எல்லாரும் என்னை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெருமை எல்லாமே அவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நான். கேமராமேன் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அது கரெக்டாகவே கோஆப்ரேட்டாக அமையாது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து எவ்வளோ ஸ்கிரிப்ட்லையும் சரி, இதுவும் சரி, ஆஃபீஸு டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். ஸோ அது மாதிரி என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்ரீகாந்த்னு ஒரு பையனை சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்கிரிப்டில் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்புறம் தண்டபாணி, லக்ஷ்மணன், உலகேஷ்குமார், ராஜபாண்டி, ஸோ ஒரு பெரிய குரூ இருக்காது. அவங்க எல்லாருக்குமே நான் அந்த நேரத்தில் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். என்னென்னா நீங்கள் பாருங்கள், ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல சினிமான்னு சொல்லுவோம்ல, நிறைய நல்ல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில் போய் சாமானியன் 100% சேர்ந்துடும். அதை ப்ராமிசிங்காக சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு படம். அதோட நல்ல நோக்கம் வந்து அதில் சீக்கிரம் நிறைவேறிடும். தேங்க்யூ ஸோ மச். அதுதான்மா. ஸோ அது நான் சொல்றது தான் அண்ணாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அண்ணா வந்து இவ்வளோ சீக்கிரமா முடிச்சாங்க. அது காரணம் வந்து ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்த்துருக்கேன். செம்மையாக ஒர்க் பண்ணுவாங்க கேமராமேன் சாரும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து 2 முக்கியமான இது. அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே தாண்டி டைரக்டர் அண்ட் கேமராமேன். ஸோ இவங்க 2 பேரும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, வேற லெவல் கெமிஸ்ட்ரி 2 பேருக்குமே. படத்துல ஹீரோயின் கெமிஸ்ட்ரி விட இவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் பிளானிங் தான், எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு என்ன ஷாட் இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்களாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ அண்ணன் கேட்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா லூப் போர்டு கிடைக்காது பாரு. அண்ணா இங்கே எதுவுமே லூப் போடுக்கல, கீழே லூப் போர்டு தான் கிடைக்குதுண்ணே. ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி நம்ம பார்த்த முல்லை வேற, இதில் கிடைக்குது இல்லை. செம்ம கேரக்டர். ஆக்சுவலாக அங்கே வந்து ப்ரீவியூ பார்த்துட்டு ஒரு ஆள் சொல்கிறாங்க, என்னங்க முல்லை இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ஒரு காமெடி தானே எதிர்பார்த்தது. கேரக்டரைசேஷன்லாம் அப்படி இருக்கும். ஆனால் படம் பார்த்து வெளியே வரல, யாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்படிப்பட்ட டெரராக இருக்கு அப்படின்னு சொல்லி. கேரக்டரைசேஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு படிக்கல் தான். இப்போ நம்மளுக்கும் எல்லாருக்குமே இந்த ஆடிஷன் நடித்தவங்களும் சரி, டெக்னீஷியன் எங்களுக்கும் சரி, பியாண்ட் த ஸ்க்ரீன் இருக்கவும் சரி தான், ஸ்க்ரீனில் இருக்கவும் சரி தான். இது வந்து ஒரு மைல்கல் தான் எங்களுக்கு. பட் ஜாலியாக இந்த பேருக்குள்ள இப்படி தான் உட்காந்து பேசிட்டு அது பாட்டில் போய்கிட்டு இருக்கோம். கோ ப்ரொடியூசர் தான் சொன்னாங்க, எங்களுக்கு வேலைக்கு போற மாதிரியே இருக்காது, ஏதோ காலேஜ் போயிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு நாங்க ஜாலியா இருந்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்களும் காலேஜ் அது சொன்னது யாருங்க? கோ ப்ரொடியூசர் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கோ ப்ரொடியூசரு. அதையே நாங்கள் சொன்னால் அடுத்த படத்துக்கு எங்களை கூப்பிடுவாங்களா? நாங்கள் கூட ஜாலியாக போய் அங்கே விளையாட்டு ரீல்ஸ் பண்ணேன். இல்லை சொன்னேன். இது எல்லாருக்குமே ஷார்ட் அப்போ தான் அங்கே வேலை கஷ்டமாக இருக்கும். பட் அவங்களும் 24 hours இருக்கும். எத்தனை மணி நேரம் ஷூட்டிங்கோ அத்தனை மணி நேரம் வேலை இருக்கும். அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும், ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் ரூமில் இருப்போம். அப்போ ஜாலியாக தான் இருப்போம். ஷார்ட்ஸ் பண்ணுவோம், ஏதாவது வீடியோ பண்ணுவோம். ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது அங்கே போய் நடிச்சிட்டு வந்துடும். ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர்லாம் ஒரே ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், ஜாலியாக பேசுவோம். மதிய சார்லாம் வந்து ப்ரொடியூசர் அதெல்லாம் உள்ளே வந்து நான் போஸ் வெங்கட்டண்ணன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி ஜாலியாக கதை பேசுவோம். ஷார்ட்டுங்க விட்டா சரி சார் கொஞ்ச நேரம் இருங்க, நாங்கள் ஷார்ட்டுக்கு போய் எங்கே ஏதோ இங்கே நடிக்கிற மாதிரி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படி போவோம். இப்படிலாம் ஜாலியாக தான் போச்சானா டீமாவே செம்ம ஜாலியா. ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாமே செம்ம ஜாலியா. ப்ரொடியூசர்ஸ் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், எக்ஸ்பிரஷன் நாங்கள் நினைச்சது எல்லாமே கிடைச்சிச்சு இல்லை எங்களுக்கு. டெக்னிக்கலி எங்களுக்கு வந்து ஒரு செட்டு வேணும் அப்படின்னா ஓகே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. பட் மேக்கிங் வைஸும் சரி தான். ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையுமே ஆர்டிஸ்ட் தான் எல்லாம். ஒரு இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஆடிஷன்லாம் வச்சு முன்கூட்டியே பார்த்து அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர். இப்போ முல்லை என்னன்னா பிஸி வரவே மாட்டார். இல்லை நான் ஒரு நாள் வந்துட்டு போனேன், அந்த கேரக்டரேஷன் பார்த்துக்கலாம்,
பட் அவங்களுக்கு காஸ்டியூம் இன்க்ளூடிங் நாங்கள் போட்டு பார்த்து இல்லைண்ணா ஐயோ நான் இல்லை வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்புறம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க காஸ்டியூமே அவருக்கு வேற காஸ்டியூம் தான். ஆமாம் காம்போ இல்லை எனக்கு இருந்துச்சு. இல்ல சார் என்னை வந்து பாராட்டியிருக்காரு. ஒரு சீன் பண்ணும்போது கூப்பிட்டு நல்லா பண்றியா நீ அப்படின்ற மாதிரி சார் சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லையா, அவ்வளோ பெரிய லெஜண்ட் கிட்ட தான் அந்த வார்த்தை வருது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அது. எனக்கு என்னன்னா காம்போ கிடையாது, ஆனால் வேற நடிச்சிருப்பேன். தனியாக ரூமில் உட்காந்து நாங்களாம் 3 மணி நேரம் உட்காந்து பேசிடுவோம். நீங்கள் சொன்ன பீப் தான் ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒன்றும் அவர் பீப்புன்றது படத்தில் போட மாட்டார்ல, தனியாக பேசும்போது தானே. அதுதான் இங்கே ஒன்றும் பேச முடியாது. அவர் பேசணும் நான் பேசி காமிச்சா ஃபுல்லாக எபிசோடு ஃபுல்லாக பீப் தான் போகும். இன்ட்ரெஸ்டிங்காக ஆமாம், அவரோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் நிறைய. நல்லா இருக்கும் கேட்கறது. அதான் உண்மை சம்பவங்களை பேசுவார். அதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்ல அவரோட ஸ்டைலில், அதுக்காக சொல்ல வரேன். ஆமாம் ஆமா ஆமா ஆமா. சரி ஓகேண்ணா, இப்போ இருக்க ஆடியன்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. அதே மாதிரி ராமராஜன் சார் ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் எப்படி கவர் பண்ண போறீங்க இந்த படத்துல? எல்லாருமே பிடிக்கலாம், ஏன்னா எல்லாருமே இவங்கெல்லாம் கரெக்டு தானே, அதுதானே பண்றாங்க. ஆமா, அதுவும் இல்லாம கதை பேசும். முக்கியமா கதை நின்று பேங்க்ல எடுத்துலாம். ஆமா பண்ணாலே அப்படி எல்லாருமே வந்து நாங்கெல்லாம் பேங்க்ல கிளாப் ஆனா எங்க டைட்டில் எப்படின்னா ஒருத்தர் நல்லா பண்ணா நீங்களே கிளாப் பண்ணுறேன். ஆமா எல்லாம் கிளாப் பண்ணுவோம். அப்ப எல்லாம் ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னாச்சு எங்களுடைய வார்த்தையில செம சூப்பர் இதுதான் இருக்கும். ஆமா ஆமா, நிறைய பேர் அன்னைக்கு உண்மையிலேயே அழுதுட்டாங்க. அந்த இது ஸ்பாட்ல இருந்தவங்களே சொல்றேன். ஆக்சுவலா இதை வந்து டீம் இன்டர்வியூல எல்லாருமே சொல்றீங்க, கண்டிப்பா அந்த சீனை மட்டுமாவது பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவாவது போய் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வருது. கேமராமேன் நான் பொறுப்பு ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு. ஓகேவாண்ணா? டிவி ஸ்ரீஜா. அப்ப எங்களுக்கு ஸ்நாக்ஸ் உங்க பொறுப்பு, ஓகேவா? ஆமா சரி ஓகே. நம்ம May 23rd வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போது. இந்த ஒரு ரீசன்காக கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுவீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் டே வந்து பாருங்க, அதே தானே சொல்லணும். இவ்வளோ நேரம் சொன்னதே உங்களுக்கு பெருசாக சொன்னதே புரியல. இப்போ ஷார்ட்டாக வேற சொல்லி அவங்கள ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்ன பண்ணது. இது வந்து சாமானியனோட கதைன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு நல்ல கதை எல்லாருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும். அதை பார்த்தா ஐயோ நம்ம கூட இப்படி நடந்தது, எங்கள் சித்தப்பா கூட இப்படி நடந்ததில்லை, நம்ம பெரியப்பா கூட இப்படி நடந்திருக்கும்ல, இப்படி ஏதாவது பேசி அவனோட லைஃப்பில் போய் ஒரு ஓரமாக டச் ஆகும். அதில் ஃபீல் வரும், அதில் அழ வரும். அது காரணம் நடிப்பு, ராமராஜன் சார் நடிப்பு ப்ளஸ் இளையராஜா சார் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்டாலே நீங்கள் வந்து ஓனம் உட்காந்து அடுத்த ஷோவுக்கு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு தான் வரணும். அந்த மாதிரி இருக்கும் படம், நல்லா இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்கள் தேட்டருக்கு. சாமான் ஆமாம் கண்டிப்பாக கூஜான்றது ஞாபகம் இருக்கும்பா. அப்போ இதை இப்போ ஸ்ரீஜான் மாற்றினா அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன். கூஜா அப்பா கூஜா தூக்காதப்பான்னு அது ஞாபகம் இருக்கும். இப்போ இவ்வளோ சொன்னது ஞாபகம் இருக்கும். ஜெம் டிவியா கூஜா ஸ்ரீஜாப்பா அப்படி வந்துடும். ஓகே ஸ்ரீஜாவை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேப்பா சிறப்பு. மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இந்த அற்புதமான ஷோ வந்து நம்மளுடைய சாமானியன் டீம் கேமராமேன் சார் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்த்தோம். நன்றி வணக்கம். திரும்பவும் சந்திக்கலாம். பாய்.